welcome back to my channel Sasha Chats. நான் உங்க மோனிஷா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. சோ நான் வந்து என்னோட ஹேர் இப்ப ரீசன்ட்டா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கட் பண்ணினேன். ஒரு 3-4 months இருக்கும். சோ இவ்ளோ தூரம் வந்து கட் பண்ணிட்டேன். பட் எனக்கு லெந்த் வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்திருக்கு. சோ ரொம்ப நாளாவே வந்து லாங் ஹேர்லயே இருக்குமே அப்படினு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷார்டன் பண்ணேன். அதுவும் இல்லாம ஃபாலிகல் ஸ்ட்ரெngth எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு. அதனால தான் வந்து ஷார்டன் பண்ணிட்டேன். சோ அதுக்கு அப்புறமா என்னோட ஹேரை வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்றேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்றதுல இருந்து சோ போஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்றத இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேருக்கு வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுவோம். அண்ட் ஆயில் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம நல்லா தலையை வந்து சிக்க எடுத்துக்கணும். நான் வந்து யூஸ் பண்ற கோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீம் கோம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 100% வந்து நேச்சுரலான நீம் கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா எண்ணெய் தடவி வெயிலில் வந்து நல்லா காய வைக்கணும். ஸோ அந்த மாதிரி காய வச்சிங்கன்னா இதோட குவாலிட்டி வந்து போகவே போகாது. சீக்கிரமாக உடையாமல் நமக்கு நிறைய நாளைக்கு இது வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தலைமுடியை நல்லா சிக்க எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ண போகிறனால நான் வந்து ரோஸ்மெரி ஆயில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மற்ற டேஸில் நான் என்னென்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour இல்லை 1 hour முன்னாடி நான் வந்து இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ இந்த ரோஸ்மெரி ஆயில் மட்டும் வந்து கிடையாது. இது வந்து ரோஸ்மெரி கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேரியர் ஆயில் யூஸ் பண்ணணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற கேரியர் ஆயில் வந்து இந்த பம்ப்கின் சீட் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட கலர் அண்ட் ஃப்ராக்ரன்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆயிலோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்பவும் நல்லது நம்மளோட ஹேருக்கு. அண்ட் எப்போவுமே வந்து ஆயில் யூஸ் பண்ணும்போது ஒரு 5 to 10 minutes ஆச்சு நம்ம வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். ஸோ ஆயில் நம்ம ஹெட் ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட் மசாஜர் வந்து ஒன்று அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து செப்பரேட்டாக ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் டைமில், அதாவது நம்ம ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, இது வந்து ஷாம்பூ டைமில் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஆயிலுக்கு. ஸோ ரெண்டுமே செப்பரேட்டாக வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் டே மட்டும் இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து யூஸ் பண்ணுவேன். மற்ற டைமில் வந்து இந்த ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வேம்பாலம் பட்டை ஹேர் ஆயில். இதுவுமே நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆல்ரெடி வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஹேர் ஆயிலுங்க இது. இது வந்து நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எப்போனா ஹேர் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆயில் தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து ஹேர் நல்லாவே வந்து க்ரோத் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேங்க்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஹேர் கட் பண்ணும்போது சலூனில் ஸோ இந்த அளவுக்கு வந்து பேங்க்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. அதாவது எனக்கு கட் பண்ண டைமில் இவ்வளோ தான் வந்து இருந்துச்சு. ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் ஆயில் வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக தெரியல. ஸோ நான் இந்த மாதிரி இப்படி பண்ணேன் அப்படின்னா என்னோட ஹேர் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு பேங்க்ஸ் கட் பண்ணது. பட் இப்போ பாருங்கள் நல்லாவே இது லென்த் வளர்ந்துருச்சு. ஸோ நான் பின்னாடி வந்து இப்போ பிரைட் போடும்போது இது வந்து கரெக்டாக பேங்க்ஸாக வர மாட்டேங்குது. ஏன்னா மறுபடியும் நான் ஹேர் கட் பண்ணால் தான் என்னால் அந்த பேங்க்ஸ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ என்னோட ஹேரை வந்து இந்த 4-5 monthsல நான் கொஞ்சமாக க்ரோ பண்ணதுக்கு ரீசன் வந்து மெயினாக இந்த ஒரு ஆயில் தான். ஸோ மற்ற டேஸில் வந்து இது ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணாலே போதும். ரெட் கலரில் இருக்கும் இந்த ஆயில். வீக்லி வந்து 2 டைம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ அந்த 2 டைமுக்கு ரோஸ்மெரி ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயில் அப்ளை பண்ணி ஸ்கேல்பில் மட்டும் மசாஜ் பண்ணுவேன். ஸோ இந்த ஆயில் வந்து தான் நான் மற்ற டேஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஃபோர் ஹேர் வாஷ் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றது நான் வந்து சொல்லிட்டேன். 2 weeks once வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். ஹேர் மாஸ்க் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். தயிர், வாழைப்பழம், அப்புறம் அப்படி இல்லைன்னா பச்சை பயிறு, செம்பருத்தி, வெந்தயம், இந்த மாதிரி ஒரு சில லெமன், இது மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு நிறைய ஹேர் பேக்ஸ் நான் வந்து நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி ஸோ மாதத்தில் ஒரு 2 வாட்டி
அதாவது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஹேர் ஃபுல்லாக மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்பும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் வாஷ் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணாலுமே சரி, நீங்கள் வந்து அந்த ஷாம்புவை தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அது எவ்வளோ நல்ல ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணியில் டைல்யூட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து ஹேரில் நீங்கள் ஷாம்பூஸ் வந்து போடக்கூடாது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்தீங்கன்னா இந்த லோரியல் பாரிஸ் ப்ரொஃபஷனலுடைய ஷாம்பு. ஸோ இது வந்து டென்சிட்டி அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ இது வந்து ப்ரொஃபஷனல் ஷாம்பு, அதாவது ஒமேகா 6 அதிகமாக இருக்கிற இந்த சலூன்லலாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாகவே இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 745 rupees. ஸோ இது வந்து ஒரு 300 ml நான் அமேசானில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ஷாம்பு. கொஞ்சம் போட்டாலே போதும், ரொம்ப நுரம் வரும், உங்களுக்கு நல்ல பவுன்சி லுக் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஷாம்பூஸ் வந்து நான் எப்போ யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சடனாக இப்போ வெளியே போகிறோம், டக்குன்னு நம்ம வந்து ஒரு பவுன்சி லுக் கொடுக்கணும் ஹேருக்கு அப்படின்னா இதை லைட்டாக போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தால் போதும், நல்லா உங்களுக்கு வந்து பவுன்சி லுக் கொடுக்கும். பட் இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நானே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷனல் ஷாம்பு. நல்லா பவுன்சி லுக் கொடுக்கணும், உங்களுக்கு ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்குது பட் எனக்கு வந்து அந்த புஸ்னு ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கணும், பவுன்சியாக இருக்கணும், என் ஹேர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாம்பு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் டெய்லி யூஸ். டெய்லி யூஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். மற்ற டைமில் வந்து நான் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோட்டின் அண்ட் கொலாஜன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஷாம்பு இருக்கு இல்லையா. இதுவுமே ஒரு 100 ml கம்மியான பாட்டில் தான். பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 320 rupees அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, இந்த இடத்துல போட்டிருக்கு 320 rupeesனு. ஸோ பட் இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் வந்து சொல்லவே வேணாம், இதில் நிறையா ஃப்ளேவர்ஸ் வந்து இருக்குது. பட் நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லாவெண்டர் ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து கம்ப்ளீட்லி கெமிக்கல் ஃப்ரீ, 100% ஃபார்மக்யூட்டிக்கல் வந்து டிசைன் பண்ணுற இந்த ஷாம்பு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கே. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சமாக மைல்டாக எடுத்துகிட்டு இதை வந்து வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேரில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மைல்டாக இருக்கும். நீங்கள் ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிஷனரோட நிறுத்திட்டாலே போதும், ஹேர் மாஸ்க்லாம் போடணுன்னு அவசியமே கிடையாது. நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்மெல் இருக்கும் உங்களோட ஹேரில். அண்ட் அதே மாதிரி இது 3 days once வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட ஹேருக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெக்கமெண்டட். ஸோ இது வந்து சும்மா நான் போய் கேட்கும்போது யார் வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டாக்டர் கிட்ட, டைக்காலஜி டாக்டர் கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து அதே பிராண்டுடைய கோகோனட் மில்க் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 88 ml அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான், 400 rupees அந்த மாதிரி வருது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கண்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் அப்படியே கோகோனட்டோட ஸ்மெல் பிடிக்கிறவங்க யாருக்குமே இந்த கண்டிஷனர் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப நரிஷிங்காக மாய்ஸ்சராக வச்சுக்கோங்க உங்களோட ஹேரை. ஸோ கம்ப்ளீட்லி வந்து கோகோனட் அண்ட் கோகோனட் ஆயில் அண்ட் மில்க் வச்சு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டிஷனர் ரொம்ப சூப்பராக இருக்கும், தி பெஸ்ட் கண்டிஷனர் எவர்னு சொல்லுவேன் நான். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோடைய ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி பட் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். இதே மாதிரி நான் வந்து இன்னொரு ஹேர் மாஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோரியல் ப்ரொஃபஷனலுடைய இந்த ஹேர் மாஸ்க். ஸோ இதுக்கு பேர் வந்து இன்ஃபோர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே போட்டிருக்கு இல்லையா, இன்ஃபோர்சர். ஸோ இது வந்து ஒரு 250 grams வருது. இது வந்து கிட்டத்தட்ட நான் முடிச்சிட்டேன். இது ஒரு 2 months முன்னாடி வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து காலி ஆயிடுச்சு. நான் ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா B6 அண்ட் பயோட்டின் இருக்குது. இது வந்து மாஸ்க் ப்ரொஃபஷனல். இதுவுமே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம சலூன்லலாம் போய் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனல் மாஸ்க் இது. இது வந்து சீரி எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 920 rupees. அதாவது பெர் கிராமுக்கு 3.3 rupees கிட்ட, அந்த 4 rupees கிட்ட அந்த மாதிரி வருது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 920 rupees, 250 grams. பட் இதோட வேலை வந்து இது செம்மையாக பண்ணுங்க.
பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பாதி முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் அடியில் கொஞ்சமாக மட்டும் இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஹேர் வாஷ் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு உங்களோட ஹேரில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 5 to 7 மினிட்ஸுங்க. 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து மைல்டாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும், பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும் ஹேர். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்மூத்தாக இருக்கிறது வந்து நீங்கள் எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க முடியாது. கரெக்டாக நம்ம ஸ்பாவில் பண்ணிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரியே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சூப்பரான ஹேர் மாஸ்க் இது, கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணணும். அண்ட் ஒன்று இந்த மாதிரி மாஸ்க் கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கேல்பில் வந்து படவே கூடாது. ஸ்கேல்பில் படாமல் ஹேரில் மட்டும், இதுக்கு கீழே மட்டும் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோரியல் பாரிஸுடைய இன்ஃபோசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் இது, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எப்போவுமே நீங்கள் ஷாம்பு போடுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஹேர் மசாஜர், அதாவது ஸ்கேல்ப் மசாஜர் ஒன்று வாங்கி நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமா ஷாம்பு வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாஸ்க் போட்டிருந்தாலும் சரி இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் கண்டிஷ்னர் அண்ட் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்கேல்ப் மசாஜர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஷாம்பு யூஸ் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், டியூரிங் ஹேர் வாஷ் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ போஸ்ட் ஹேர் வாஷ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மெரி வாட்டர். இந்த ரோஸ்மெரி வாட்டருமே நான் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நல்லா ஹேர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு நல்லா வந்து ட்ரை பண்ணிடுவேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து இந்த லிவானோட சீரம் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த லிவான் சீரம் நீங்கள் என்ன சீரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஹைலரானிக் சீரம் இல்லை ஸ்கேல்ப் சீரம் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கேல்ப் சீரம்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, லிவானுடைய ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன பாட்டில், அதுவுமே இப்போ காலி ஆயிடுச்சு, இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா பவுன்ஸில் பிடிக்கும். அதே மாதிரி சிக்கு அதிகமாக வந்து விழுகாது, ரொம்ப ஃப்ரிஸ்ஸாக இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இவ்வளோ தான் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த டைமில் என்னோட ஹேர் வந்து நல்லா ஆயில் வச்சது வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ நான் எப்படி ரோஸ்மெரி வாட்டர் அண்ட் லிவான் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பை. ஸோ ஹாய், இப்போ வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ நல்லா ட்ரை ஆகாமல் இந்த மாதிரி வெட்டாக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து ரோஸ்மெரியோட வாட்டர் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொண்டை போடுறது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஸோ ரோஸ்மெரி வாட்டரை வந்து இந்த மாதிரி எப்போல்லாம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக ஈரத்தில். ஸோ ஹேர் வாஷ் பண்ணாத டேஸில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாக இது போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உடனே டைட்டாக ரப்பர் பேண்ட் போடுறது இல்லை வந்து கொண்டை போட்டு வச்சிடுறது, இது துண்டு வந்து கட்டுறது, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. முடி வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாக் கிளிப் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து சும்மா சிம்பிளாக வந்து லூஸாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் லாஸ் வந்து ரொம்ப ஆகாது. முடி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிவான் ஸ்ப்ரே சொன்னல நீங்கள் எந்த சீரம் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது லிவானோடைய ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சீரம் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்கேல்பில் படாமல் ஹேரில் மட்டும் நான் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிப்பேன். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிஸ் இருக்காது அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்து சிக்க எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட் இந்த லிவான். ஸோ சின்ன பாட்டிலே வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு 70 rupees போல் வருது. இதை வந்து நீங்கள் வாங்கி ஹேண்டியாக உங்கள் ஹேண்ட்பேக்லேயே வந்து வச்சுக்கலாம். ஸோ என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து என்னோட ஹேர் கேரை வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஸ்கின் கேரும் வந்து ஒரு பாஸ்ட் 3 to 4 months நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஸ்கின் கேர் பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும், ஸ்கின் கேர் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கின் கேருடைய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 4 months நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறதுல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஸ்கி ஸ்கின் டோன் தான் என்னோட ஸ்கின் டோன். ஸோ எனக்கு வந்து நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. பட் வெளியில்
வீடியோவில் பார்க்குறக்கு ரொம்ப பெருசாக தெரியறதுனாலும் உத்து பார்த்தா தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ தான் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு வருது. ஸோ நல்லா வந்து ஸ்கின் கேர் ரெகுலராக வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்கின் கேர் வேணும் அப்படின்னா கூட மார்னிங் அண்ட் நைட் செப்பரேட்டாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி ஹேர் கேரில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில் ஹேரை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கிறோமோ அண்ட் அதே மாதிரி இன்டேக்காகவும் நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் வந்து நல்ல வாட்டர் குடிக்கணும், லெமன் வாட்டர். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி இதெல்லாமே ட்ரை பண்ணலாம். கேரட் ஜூஸ், கூஸ்பெரி, ஆம்லா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கறிவேப்பிலை ஜூஸ் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பயோட்டின் ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் ரொம்பவே ஈஸியாக ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பயோட்டின் ட்ரிங்க் வந்து நிறைய எடுத்துக்கணும். லைக் நட்ஸ் மில்க் ஷேக், டேட்ஸு, பிஸ்தா, பாதாம் இதெல்லாமே நைட்டை நல்லா சோக் பண்ணிவிட்டு இதை வந்து மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சமாக பால் ஊற்றி கிரைண்ட் பண்ணி நீங்கள் வந்து மில்க் ஷேக்காக வந்து குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பயோட்டின் ட்ரிங்க்லாம் வந்து டெய்லி குடிக்காட்டினாலும் அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் கேருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்துக்கு கண்டினியூஸாக வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேரில் நீங்களே வந்து சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஸோ முடி கம்மியாக வச்சுருக்கிறோமா, நீளமாக வச்சுருக்கிறோமா அப்படின்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. முடி வந்து ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அந்த ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் வந்து பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் வர வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.